அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் தேசிய தலைவரின் 71வது பிறந்த நாளை திருப்பெரும்புதூர் தொகுதி மாங்காடு பகுதியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கு மக்களுக்கு உணவு அளிக்கவும், மது ஒழிப்புக்காக துண்டு பிரச்சாரம் செய்யவும், மரக்கன்று வழங்குதல் போன்ற நிகழ்வுகள் தேசிய தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று தமிழர்கள் தமிழ் தேசியம் என்று நாம் பெரும்பான்மையாக பேச முழு முதல் காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். ஈழத்தில் படுகொலைகள் இகழப்பட்ட போது ஈழத்தில்தானே நடந்தது, நமக்கென்ன, அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்ற கேள்விகள் எழுந்த சூழ்நிலையில் நம்முடைய தேசிய தலைவரை முன்னிட்டு இன்று உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முழு முதல் காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். இன்று நாங்கள் அனைவரும் தமிழ் தேசியத்தில் நிலைத்திருக்கிறோம், தமிழ் தேசியத்தை தொடர்கின்றோம், தமிழ் தேசியத்திற்காக வேலை செய்கின்றோம். அப்படி என்றால் அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தமிழர்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், நாங்கள் தமிழர்கள், தமிழ் பேசுகிறோம், இதனால் என்ன, இதை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை என்ன என்ற கேள்வி உங்களுள் எழலாம். ஆனால் இன்று குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருப்பூர், திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் முழுமையாக வட இந்தியர்கள் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தமிழர்கள் நாம் உணராமல் அவர்கள் வேலை செய்யத்தானே வந்திருக்கிறார்கள், அதனால் நமக்கு என்ன என்று இருக்கின்றோம். சென்ற வாரத்தில் பார்த்தீர்களானால் குப்பை கிடங்கை அகற்ற கோரி திருப்பூர் நகராட்சியை எதிர்த்து வட மாநிலர்கள் போராட்டம். நம்முடைய தமிழர்கள் நம்முடைய நாட்டில் நமது உரிமை என்ன, நம்முடைய கடமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை நாம் உணர்கின்றோமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அதற்காக தான் தமிழ் தேசியம், தமிழர்கள், நாம் தமிழர் என்று ஒருங்கிணைக்க இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். வசதி வாய்ப்பா வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து? திரள் நிதி, ஆமாங்க, நாங்கள் திரள் நிதி வாங்கி தான் கட்சியை நடத்துகிறோம். இதை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வெக்கமோ ஒளிவு மறைவோ எதுவுமே கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எல்லாருக்கும் தெரியும் கட்சி எப்படி நடக்குது, திரள் நிதினா என்ன, நிகழ்வு எப்படி எடுக்கணும்னு. நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி கடையாக ஏறி வசூல் பண்ணலை, யார்கிட்டையும் நிதி கேட்கல, யார்கிட்டையும் நன்கொடை கேட்கல, மிரட்டி காசு வாங்கலை. எங்களோட கட்சி, எங்களோட நிகழ்வு, நாங்கள் காசு போட்டு நிகழ்வு எடுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாங்காடு பகுதியில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு அளிச்சிருக்காங்க. இதற்கான தொகை எங்கேருந்து வந்தது? நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த பகுதியில் உள்ளவங்க அவங்க முன்னெடுத்திருக்காங்க, அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இதில் திரள் நிதி அப்படின்றது அதற்கு நாங்கள் கொடுக்கறதுல எங்களுக்கு என்ன ஒரு வருத்தமும் இல்லை. எங்களோட கட்சி இது, எங்களை யாரும் மிரட்டி கேட்கல, எங்களை நிகழ்வு எடுக்கவும் சொல்லலை. எங்களை நீங்கள் இது காசு கொடுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தவும் இல்லை. உங்களை மாதிரி யாரையும் மிரட்டவும் இல்லை. இந்த நிகழ்வுக்காக நாங்கள் எந்த ஒரு பொதுமக்களையோ எந்த ஒரு நிறுவனத்தையோ நாங்கள் தொந்தரவு செய்யலை. எங்களோட பங்களிப்பு, எங்களுடைய உறவுகளின் பங்களிப்பு, நாங்கள் நிகழ்வு எடுக்கிறோம். தமிழ் கட்சியில் பயணிக்கிற தம்பி, அண்ணன் தம்பி, தங்கைகள், இவங்களுக்குலாம் மனசோர்வு ஏதாவது ஏற்பட்டுருக்கா? மனசோர்வு தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்க, முக்கியமாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற யாருக்கும் மனசோர்வு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கே இடமில்லை. மனசோர் உற்சாகத்தோட நான் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறோம் அப்படின்ற திமிரோடு நிற்கிறோம். நாங்கள் யாரும் எங்களுக்கு மற்ற கட்சிகள் வந்துருச்சே, ஐயோ நடிகர் வந்துட்டாரே, புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்களே, வாக்குக்கு காசு கொடுத்துட்டாங்களே அப்படின்ற கேள்வி எங்களுக்கு இல்லவே இல்லை, வருத்தமும் இல்லை. எங்கள் வாக்கு சதவீதம் ஒரு துளி கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழ் தேசியத்தை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சென்ற வருட சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சியோட சின்னம் 2வது பெட்டியில் 3வது பெட்டியில் தேடி கண்டுபிடிச்சி போட வேண்டியதாக இருந்தது வாக்கு. இன்றைக்கி நாங்கள் தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கோம், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறோம். 3வது இடத்துல எங்கள் சின்னம் வரும்போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி உறவுகள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் இந்த கட்சியை உணர்ந்து நாம் தமிழருக்கு வாக்களிப்பாங்க. நிறைய பொதுமக்கள் எங்ககிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா, சின்னம் எங்கே இருக்குதுன்னே தெரியல தம்பி, தேடி பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டு வந்துட்டேன் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலையை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மாற்றி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு சதவீதம் கூட, ஒரு துளி கூட வாக்கு சதவீதம் குறைய வாய்ப்பில்லை. இன்னைக்கு ஒரு சில தற்கூறிகள் நாங்கள் சொல்லலைங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, அணில்கள் நாங்கள் சொல்லலைங்க, நீங்கள் தான் சொன்னீங்க, இதை நீங்கள் மறுக்கவும் முடியாது, ஏற்றுக்க மாட்டோம்.
நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் வந்து மேடைக்கு மேடை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அணில்கள்னு சொல்கிறாங்க, தற்கூரின்னு சொல்கிறாங்க. சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பேசுகிறாரு, காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. நாங்கள் எல்லாரும் தற்கூரிகள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தற்கூரிகள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் பதிவு பண்ணுறீங்க, நாங்கள் இல்லைங்கய்யா, தற்கூரிகள் நீங்கள் தான் சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறீங்க. அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசும்போது விஜய் அவர்கள் சொன்னார், ஏன் கத்தி பேசணும், கத்தி பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் தான் பேசுனீங்க, நீங்கள் ஏன் கத்திட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் தற்கூரின்னு நீங்கள் தான் அங்கீகரிக்கிறீங்க, நாம் தமிழர் கட்சி நாங்கள் இல்லை. வருகின்ற 2026 தேர்தல் வந்து தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்குது. இதை பொதுமக்கள் வந்து இது இறுதி வாய்ப்பாக பாருங்கள். நீங்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்தினா மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாடு எங்களுடையது அப்படின்னு பயணிக்கணும், அந்த உரிமை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. 2026 நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். படித்தவங்களை ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லு இருக்குது. இன்னொரு இது வந்து என்னென்னா, ஆடு மாடு மேய்த்தல் வந்து அரசு பணி ஆக்கணும்னா அந்த ஒரு சொல்லாடலையும் வச்சு இது வந்து சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்புறாங்க. தமிழக மக்கள், படித்தவர்கள், பாமர மக்கள் எல்லாருக்கும் புரிகிற வகையில் எளிமையான நடையில் அண்ணன் சொல்கிறாரு, ஆடு மாடு மேய்க்கணும், பால் உற்பத்தி வந்து பெரும்பான்மையான பொருளாதார சந்தையில் நிற்கிது அப்படின்றதுக்காக தான் வந்து ஆடு மாடு மேய்க்கணும், ஆடு மாடு வளர்க்கணும். அதை வந்து நீங்கள் தவறாக நினைக்காதீங்க, வெட்கப்படாதீங்க, ஆடு மாடு மேய்க்கிறது வந்து அசிங்கம்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து நிறைய பேர் மாற்றுக் கட்சிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை திசை திருப்புறதுக்காக, அவங்களோட மனநிலையை வந்து மடைமாற்றம் செய்கிறதுக்காக சீமான் வந்து படித்தவர்களெல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறாரு, ஆடு மேய்க்க சொல்கிறாரு. அப்படி இல்லைங்க. படித்த தம்பி தங்கைகள், படித்தவர்கள் அனைவரும், அன்பு சகோதரர்கள் எல்லாருமே உணர வேண்டிய ஒரு விஷயம் தற்சார்பு பொருளாதாரம். தற்சார்பு பொருளாதாரம் வந்து நம்மக்கிட்ட, நம்மளோட பொருளாதாரம் நம்மக்கிட்ட இருக்கும், நம்ம வளருவோம், நம்மளோட வளர்ச்சி நம்ம கையில் இருக்குன்றத உணரணும். இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி கம்பெனியில், பல நிறுவனங்களில், வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை செய்கிறீங்க. உங்களுடைய பங்களிப்பு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வருமானம், அதனால் வரக்கூடிய எல்லாமே வந்து வெளிநாட்டில் உள்ள முதலாளிகளுக்கு போகுமே தவிர நம்ம நாட்டுக்கு பயன்படாது. நீங்கள் வேலை செய்கிற உங்களுக்கும் பயன்படாது. உறுதியாக சொல்லணுன்னா, நீங்கள் வேலை செய்கிற, நான் எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறேன், மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த நிறுவனத்தில் இருக்கிற பொருள் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, பொருள், அந்த பொருளோட நீங்கள் ஒரு பொருள், மனிதர்கள், தமிழ்நாட்டு மனிதர்கள் பொருளாக தான் பார்க்குறாங்க. இதுக்கு நிறைய உதாரணங்கள், நிறைய நாம் தமிழர் கட்சி மேடையிலையும் நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம். அதனால் வந்து தற்சார்பு பொருளாதாரம் அந்த வியூவில் பாருங்கள். நீங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்கிறாரு அப்படின்ற வியூவில் பார்க்காதீங்க. நன்றி.